Hello friends, வணக்கம். வெல்கம் டு Adis Creations. Today நம்ம 1 year பேபிக்கு எப்படி ஃப்ராக் ஸ்டிச் பண்ணலாம்னு பார்க்கலாம். 1 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது நமக்கு 4 சைடு வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் பேபியோட ஃபுல் ஹைட் எடுத்துக்கோங்க. நான் ஃபுல் ஹைட் வந்து 20 எடுத்துக்கிறேன். அப்புறம் 1 இன்ச் எதுக்காகனா மேலேயும் கீழேயும் ஸ்டிச் பண்ணும்போது 1 இன்ச் போயிடும். ஸோ 21 இருக்கட்டும். ஓகேவா? 21 எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் பேபிக்கு ஹைட் மெஷர் பண்ணிவிட்டு அப்புறமா ஷோல்டர் சைடு பார்த்துக்கோங்க. ஷோல்டர் சைடு வந்து நான் 5 எடுத்திருக்கேன், மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறமா பேபியோட ஆர்ம் ஹோல்ஸ்க்கு வந்து 5 எடுத்துக்கோங்க. ஷோல்டருக்கு என்ன சைஸ் எடுத்தீங்களோ அதே ஆர்ம் ஹோல்ஸ்க்கும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆர்ம் ஹோல்ஸ்க்கு வந்து 5 எடுத்தோம்ல, அது 5 மார்க் பண்ண உடனே அந்த டாட் ஷேப்பில் வரையும்ல அதுக்குள்ளே லைன் போட்டுக்கோங்க. அப்புறமா பேபியோட செஸ்ட் சைஸ்க்கு வந்து நான் இன்றைக்கி வந்து 7 எடுத்திருக்கேன். எதுக்காக 7 எடுத்தேன்னா கொஞ்சம் சப்பியாக பேபிஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு 7 எடுத்தோன்னா சைஸ் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து அந்த டாட் ஷேப்பில் வரைஞ்சி நீங்கள் ஆர்ம் ஹோல்ஸ்க்கு கட் பண்ணோம்ல அதை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? அப்புறமா பேபியோட நெக்குக்கு வந்து நான் 2 எடுத்திருக்கேன். கீழே வந்து டெப்த்துக்கு வந்து நான் 3 எடுத்திருக்கேன். ஓகேவா? ஃப்ரண்ட்லேயும் 3 தான் எடுத்தேன், பேக்லேயும் அதே போல் 3 தான் எடுத்திருக்கேன். அதையும் டாட் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதாவது ரொம்ப தெரிஞ்சவங்க ஓகே எனக்கு இப்போ வரைய தெரியும்னு சொல்கிறவங்க நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த லைன்ஸை பெண்ட் பண்ணி விட்ருங்க. அது பண்ண தெரியலை அப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த டாட் ஷேப்லேயே வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம பேபியோட ஹிப் சைஸ்க்கு வந்து நான் 5 செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் அப்படியே லாஸ்ட் அந்த கிளாத்தோட எண்டு வரைக்கும் நான் வரைஞ்சிருக்கேன்ல அது போல் வரைஞ்சி விரிச்சு விட்டுக்கோங்க. ஓகேவா? கீழே வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா மார்க் பண்ணி நான் சரிச்சு கட் பண்ணிக்கோங்க. அதே போல் பண்ணிக்கோங்க வரைஞ்சி வச்சுருக்கிறது போல். எதுக்காகனா ஃப்ராக் வந்து அழகாக அம்பர்லா ஷேப்பில் விரிஞ்சு வரும். அதுக்காக தான். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. அப்புறமா பேபியோட கழுத்து நெக் சைடு இருக்குல்ல அதை வந்து மடக்கி தைக்கிறதுக்கு நான் இப்போது சொல்லித்தர போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம பேபி கட் பண்ண பீஸில் ஒரு கொஞ்சம் பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த பீஸ் என்ன பண்ணணுன்னா பேபியோட நெக் சைடு இருக்குல்ல அதுக்கு உள்ளே விடணும். ஓகேவா? அதாவது இந்த துணிக்கு கீழே வச்சுட்டு அதை நம்ம எடுத்துருக்க பீஸ் துணியை கீழே வச்சுட்டு நம்ம டாப்பு ஃப்ராக் தைக்க வச்சுருக்க துணியை தூக்கி மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் நெக்கு என்ன சைஸ்க்கு நம்ம வரைஞ்சிருக்கோமோ அதை வரைஞ்சி கட் பண்ணிக்கோமோ அதே சைஸை இதில் வந்து மார்க் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? அதே போல் என்னென்னா கீழே வந்து ரொம்ப நெட்டையாக விடக்கூடாது. அதிலேருந்து அதாவது இப்போது நெக்குக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம்ல நான் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதிலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ஓகே 2 இன்ச்சுன்னா ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நான் வரையது போல் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இது ஒரு டாட் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. மேலே ஷோல்டர் சைட்லேயும் ஒரு 3 இன்ச் எடுத்துக்கோங்க. அப்புறம் கீழேயும் ஒரு 3 இன்ச் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் இப்போது அந்த ஃப்ராக் அதாவது ஃப்ராகோட நெக் வந்து வரைஞ்சிட்டேன். இனி அதை அப்படியே கட் பண்ணிடுங்க. ஓகேவா? கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தனியாக கொஞ்சம் பீஸ் மட்டும் இருக்குது. இதை வந்து எப்படி நெக்கில் விட்டு ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மடக்கி போட்டு தைச்சதுனால 2 ஷோல்டர் பக்கமும் கிளாத் வந்து ஜாயிண்டாக இருக்கும். அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ 2 பீஸையும் தனித்தனியாக எடுத்துடலாம். இன்றைக்கி வந்து எப்போவும் பண்ண ஃப்ராக் மாடல் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகிட்டு ஒரு ஃப்ராக் மாடல் பண்ண போகிறோம். பேபி டாப்போட ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துகிட்டு அதை ஸ்ட்ரைட்டாக 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த கட் பண்ணதுக்கு பீஸ் கூட வேறொரு பீஸ் வந்து ஆட் பண்ணணும். அந்த பீஸ்க்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டு வந்து என்னென்னா 18 எடுத்துக்கோங்க. வித்து வந்து 8 எடுத்துக்கோங்க. ஓகேவா? கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காகனா இது ஒரு டிஃப்ரெண்ட் மாடல் ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் இப்படி கட் பண்ணி வைக்க சொல்கிறேன். அப்புறமா பேபிக்கு பின்னாடி ஊக்கு வைக்கிறதுக்கு ஹைட் வந்து 2 போட்டுக்கோங்க. ஓகேவா? 2 இன்ச் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. பேபிக்கு பின்னாடி ஊக்கு வைக்காமல் போட்டோன்னா பேபிக்கு வந்து ட்ரெஸ் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக 2 இன்ச் எடுத்துக்கோங்க. வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 2 பீஸ் கட் பண்ணோம்ல சின்ன பீஸை, அந்த பீஸ் எடுத்துக்கோங்க. அந்த பீஸ் எடுத்து நம்ம டாப் ஃபஸ்ட்டு நான் இப்போ வந்து பேக் சைடு எடுத்திருக்கேன். பேக் சைடோட அதாவது அதோடய ஃப்ரண்ட் பக்கம் இருக்குல்ல அதுக்கு மேலே வைக்க. ஓகேவா? கமத்தியோ இல்லாட்டா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது ப்ராப்ளம் இல்லை. அந்த பீஸ் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கமந்தோ இல்லாட்டா நார்மலாகவோ இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் எங்கே ப்ளேஸ் பண்ணணுன்னா சுடிதார் டாப்போட அதாவது அந்த குழந்தையோட ஃப்ராக்கோட மேல் பக்கம் தான் வைக்கணும். சரி, அப்போ தான் மடக்கி உள்ளே விடும்போது நீட்டாக வரும். சேஃப்டி பின் வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா ஸ்டிச் பண்ணும்போது விளைவி போகாமல் இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் மேலே 2 சைடும் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறமா என்ன பண்ணணுன்னா நம்ம பின்னாடி பிள்ளைங்களுக்கு உக்கு போடுறதுக்காக கட் பண்ணியிருந்தோம் அப்படி தானே, அதை அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அதுலேயும் 2 சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்டிச் பண்ணும்போது அந்த தையல் வந்து மாறாமல் இருக்கும். ஓகேவா?
அப்புறமா இனி நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நம்ம அதை கட் பண்ணியிருக்கோம்ல, எப்போவுமே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கட் பண்ண பக்கத்தோடு ஸ்டிச் பண்ணணும். அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க. அப்படி சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கட் பண்ணி விட்டோன்னா ஈஸியாக மடங்கிடும். கட் பண்ணாமல் மடக்குனிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபுல் சைடும் ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னா நம்ம அந்த பின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு நான் சிசர் வச்சு கட் பண்ணிட்டேன். பார்த்துக்கோங்க, இப்படி சைடெல்லாம் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பீஸ் இருக்குல்ல, நம்ம ஆட் பண்ண பீஸை அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்க்குறதுக்கு நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டிச் இப்போ நம்ம மடக்கி விட்டுருக்கோம்ல, அந்த துணிக்கு மேலே நீங்கள் ஒரு தையல் போட்டிங்கன்னா அது வந்து தையல் வந்து விலகி போகாமல் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம மடக்கி போட்டது எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். உள்ள ஒரு பீஸ் ஆட் பண்ணோம்ல, அது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். அது வந்து நீங்கள் கீழேயும் சைட்லேயும் மடக்கி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே பார்க்க நீட்டாக இருக்கும். இல்லாட்டி நூல் பிரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அது நீங்கள் இப்படி கீழே நான் மடக்கிருக்கேன் பார்த்தீங்களா, இப்படி மடக்கிட்டு சைட்லேயும் இப்படி மடக்கிட்டு நீங்கள் வந்து ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகேவா? அது ஃப்ரண்டில் பார்க்கலாம் எதுவும் அசிங்கமாலாம் இருக்காது, நீட்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள் எப்படி ஸ்டிச் ஆகிருக்குன்னு. இனி நம்ம எடுத்து வச்சுருக்க பீஸை, அதாவது ஆல்ரெடி அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கீழே இருந்தோ இல்லாட்ட மேலே இருந்தோ ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்துகிட்டு ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து போட்டுருக்கோங்க. அதை ஸ்டிச் பண்ணி முடிச்ச பிறகு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதே போல் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ்க்கு பண்ணது போலயே அடுத்த பீஸுக்கும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டால் போதும். இப்போ நம்ம 2 சைடும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோன்னா அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இனி இதில் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து சென்டர் பாயிண்ட், அதாவது நம்ம 8 செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படி தானே, இதில் வந்து 4 செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 பக்கம் 4 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து லென்த் எவ்வளோனா 5 எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது எதுக்காகனா பவு செலக்ட் வைக்கிறதுக்காக. ஓகேவா? அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெண்டு பக்கமும் மார்க் பண்ண பிறகு என்ன பண்ணால், நம்ம வந்து லாஸ்ட் டைம் பண்ண ஃப்ராகில் பார்த்துருப்பீங்க, இதை சைடை வந்து மடித்து அந்த மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுல ஆட் பண்ணுவோம். அதே போல் தான் இந்த ஃப்ராக்குக்கும். ஓகேவா? ஆனால் அது ஃபுல்லுமாக பண்ணியிருப்போம், இது வந்து மேலே சைடுக்கு மட்டும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா நான் எப்படி பேஸ்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு, அதே போல் தான் அடுத்த சைடும் எண்ணி எடுத்து இந்த பக்கம் வச்சிடணும். ஓகேவா? இது வந்து ரிமூவ் ஆகி போகாமல் இருக்கிறதுக்கு சேஃப்டி பின் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 பக்கமும் சேஃப்டி பின் வச்சு முடிச்சிட்டோம். அப்புறமா என்ன பண்ணணும்னா, இனி நம்ம சேஃப்டி பின் வச்ச பக்கத்தோட நம்ம ஸ்டிச் பண்ணிட வேண்டியது தான். எவ்வளோத்துக்கு ஸ்டிச் பண்ணணும்னா, நம்ம தான் மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த 5 வரைக்கும். ஓகேவா? 5 வரைக்கும் சுற்றி நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம உள்ள பீஸை வந்து இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது விலகி போகாமல் இருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபுல்லும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இனி என்ன பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி பேக் சைடுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணோம்ல, ஒரு கிளாத் ஒரு குட்டி பீஸ் கட் பண்ணி வச்சுருந்ததை வச்சு நெக்கை வந்து மடக்கி தைச்சோம்ல, அதே போல் தான் இதுக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு பீஸ் இருக்குது, அந்த பீஸை வச்சு அப்படியே மடக்கி தைச்சிடலாம். மடக்கி தைச்சிட்டு சிசரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மடக்கி விட்டுடுங்க. அதோட நம்மளோட நெக் பார்ட்டும் கம்ப்ளீட் ஆகிரும்.
இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் சைடு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதே போல் பேக் சைடும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டோம். இனி 2 பக்கத்தோட ஃப்ரண்ட் சைடையும் கமத்தி போட்டு நம்ம வந்து மேலே ஷோல்டர் சைடு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் சைடு மட்டும் இல்லை, எந்த சைடுமே ஸ்டிச் பண்ணாலும் நம்ம வந்து 2-3 தடவை அதை ஸ்டிச் பண்ணணும். அப்போ வந்து அந்த ஸ்டிச் வந்து பிரியாமல் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் ஒரே ஸ்டிச்சாக போட்டிங்கன்னா அது ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்காக ரிவர்ஸ் ஸ்டிச் யூஸ் பண்ணி 2 தடவை போட்டுக்கோங்க, ஓகேவா? அப்புறமா நான் இப்போ ஹேண்டுக்கு வந்து பைப்பிங் வைக்கிறேன். ஹேண்டுக்கு வந்து பைப்பிங் முடிச்சிட்டிங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸோட பாதி ஒர்க் முடிஞ்சிடுச்சு. அப்புறமா 2 பீஸையும் கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். 2 பீஸையும் இப்போ கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ மடக்கி ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு லேயரை மடக்கிட்டு அப்புறமா இன்னொரு லேயரை மடக்கணும், ஓகேவா? அது மடக்கி ஃபுல்லுமாக இப்போ நான் கீழே ஃபுல்லுமே அப்படி மடக்கி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே ஃபுல்லுமே நான் மடக்கி ஸ்டிச் பண்ணிட்டேன். சைடில் ஃபுல்லும் ஸ்டிச் பண்ணாமல் கீழே மடக்கி தைக்காதுங்க, பார்க்க நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ராக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்கள் எல்லாத்துக்குமே சொல்லித்தரேன். அது ஒரு தனி வீடியோவாக போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதுதான் நம்மளோட ஃப்ராக்கு. எல்லாருமே வீட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். பேக் சைடில் பிள்ளைக்கு ஊக்கு வைக்கிறதுக்காக அந்த ஓப்பன் போட்டிருக்கேன், அதுதான் அந்த ஓப்பன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.